இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால ஆதவ அர்ஜுனா கலந்து கொண்டு பேசியதும், விஜய் அவர்கள் பேசியதும் பார்த்தீங்கன்னா, அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. அதற்கு எதிர்வினையாக பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா விசிகால இருந்து 6 மாதம் இடைக்காலமா நீக்கப்பட்டிருக்காங்களே! உங்களோட கருத்து என்ன சார்? இது ஒட்டுமொத்தமா பேசணும் சார். விகடன் குழுமம் தான் பதிப்பகத்தார்கள். அவங்க தான் அந்த புக்கை வெளியிட்டு பதிப்பிச்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த புக்குக்கான கண்டென்ட்டை எழுதுனதே ஆதவ அர்ஜுன் தான், தொகுத்ததே ஆதவ அர்ஜுன் தான். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் விஜயும் அந்த மேடையில் கலந்துக்கிறாப்புல தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விஜய் சொன்னது போல் கூட்டணி கட்சிகளின் அழுத்தத்தாலா இல்லை வேறு ஏதாவது திருமாவளவனால் சொல்ல முடியாத காரணங்களா என்ன நமக்கு தெரியாது. திருமாவளவன் கலந்துக்கல. அப்போ அவர் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னப்போ என்ன சொன்னார், நான் ஆதவ அர்ஜுன் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க அனுப்பி வச்சிருக்கேன்னு சொன்னார். எனக்கு பதில் ஆதவ அர்ஜுன் கலந்துக்குவாருங்கிறது போல தான் பேட்டி கொடுத்தாரு. பட் அந்த புத்தகத்தை எழுதுனதும் ஆதவ அர்ஜுன் தான். அந்த அந்த வெளியீட்டு விழாவை நடத்துனது விகடன் குழுமமும் அவருடைய நிறுவனம், அந்த நிறுவனத்து பேரு மறந்துருச்சு, ஆதவ அர்ஜுனாவோட நிறுவனம் வாய்ஸ் ஆஃப் காமன். அந்த ரெண்டு நிறுவனமும் இணைந்து தான் அந்த புத்தக வெளியீட்டு வேலையை நடத்துது. இவர் திருமாவளவன் போக சொல்லாமல் இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் அங்கே தான் இருக்க போகிறாரு. எனக்கென்னா விஜயோட சேர்ந்து ஒரே மேடையில் வந்து புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறதுல திருமாவளவனுக்கு எந்த சிலேட்சமும் இருந்திருக்காது. ஆனால் ஆதவ அர்ஜுன் அங்கே இருக்காரு. ஆதவ அர்ஜுன் இருக்கிற மேடையில் திருமாவளவன் கலந்துக்கிட்டா அவர் மன்னராட்சிகளை பற்றி பேசுவார், பரம்பரை ஆட்சிகளை பற்றி பேசுவார். தனக்கு தர்ம சங்கடம் வந்துடுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் திருமாவளவன் அந்த மீட்டிங்கு போகலன்னு நான் நம்புகிறேன். இது வந்து திமுக கொடுத்த அழுத்தம், கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம், அதனால தான் திருமாவளவன் போகல அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இல்லை. ஏன்னா ஆதவ அர்ஜுன் தான் அந்த நூலை தொகுத்தவர், அவர் தான் ஏற்புரை வழங்கணும். கரெக்டுங்களா? அவருடைய நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துது. அப்போ அவரும் மைக்க பிடிப்பார். அங்கே திருமாவளவன் மேடையில் கலந்துக்கிட்டு விஜய் பேசி ஆதவ அர்ஜுனனும் பேசிட்டால், விஜய் பேசுகிற கருத்தையே ஆதவ அர்ஜுனும் அங்கே பேசிவிட்டால், திமுக கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை ஆதவ அர்ஜுன் அங்கே பேசிட்டாருன்னா, இதை மன்னராட்சி அது இதுன்னு சொல்லி ஏதாச்சும் பேசி வாரிசு அரசியலை பற்றி பேசிட்டால் இவருக்கு தர்ம சங்கடம் ஏற்பட்டு விடும் என்பதற்காக ஆதவ அர்ஜுன் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் திருமாவளவன் கலந்துக்க கூடாதுன்னு கருத்தின் அடிப்படையில் தான் திருமாவளவன் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கல. இதுதான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, விகடன் குழுமத்தை பற்றி சொல்லுவது, பத்திரிகை நிறைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு திரு அண்ணாமலை அவர்களும் கலந்துக்கிறாங்க, நிறைய புக்கு வெளியீட்டு விழாவுக்கு போயிருக்கிறாங்க. இன்டைரக்டாக அங்கே அரசியல் பேசப்படும். ஆனால் பொதுவாக புத்தக வெளியீட்டு விழான்னு எப்படி நடக்கும்? புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த ஆத்தரை பற்றி பேசுவாங்க. ஜென்ரல் நாவல்னு சொன்னாங்க, அந்த ஆத்தர் ஏற்கனவே எழுதியிருந்த புத்தகங்கள், அதில் உள்ள விஷயங்கள், அதில் அவர் எந்தெந்த நாவலில் என்னென்னலாம் பேசியிருந்தார், எப்படிப்படலாம் பேசியிருந்தார், சமூக நீதியை பற்றி எப்படி பேசியிருந்தார், ஜாதிய கொடுமை பற்றி எப்படி பேசியிருந்தார், பெண்ணுரிமை பற்றி எப்படி பேசியிருந்தார், இதெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அந்த புத்தகத்து சம்மந்தமாக, அந்த புத்தகத்தில் உள்ள கருத்து சம்மந்தமாகவும் பேசுவாங்க. இதுதான் ஒரு புத்தக வெளியீட்டாளர்களை தலைவர்கள் கலந்து கொள்ளும்போது பேசக்கூடிய முறையாக இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து முழுக்க ஆதவ அர்ஜுனும் விஜயும் பேசியது அப்பட்டமான அரசியல் பேசியிருக்காங்க. அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எப்படி திமுகவுக்கு ஒரு முரசலியோ, எப்படி திகாவுக்கு ஒரு விடுதலையோ, எப்படி அதிமுகவுக்கு வந்து நமது அம்மாவோ, எப்படி அமமுகவுக்கு ஒரு நமது எம்ஜிஆரோ, அதே போல் தமிழக வெற்றி கழகத்தின் அபிஷியல் பேப்பர் வந்து அச்சு ஊடகம் விகடன் குழுமம். அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்கணும். இப்படி ஒரு மேடையை விஜய்க்கு அமைச்சு கொடுத்து இப்படி அவரை பேச வச்சு, அதை அந்த எடிட்டோரியல் போர்டு, ஆனந்த விகடனுடைய எடிட்டோரியல் போர்டில் இருக்கிறவங்களே அங்கே உட்காந்து ரசித்து பார்த்து, இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னா யாருக்கு தான் கட்சி தலைவர் பேசுறதுனா அப்படி ரசிப்பாங்க. அப்போ ஜூனியர் விகடனுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம், இதை நம்ம பட்டவர்த்தனம் வெளியில் சொல்லி ஆகும். இதில் இன்னொரு விஷயம், திருமாவளவன் கலந்துக்காதப்ப எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு சார். ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் துவக்கப்பட்ட பொழுது முதல்ல திமுக கூட்டணியில் இருந்தாங்க. அப்புறம் திரு பெரியய்யா வந்து பிரதமர் ஆகிறத கருணாநிதி அவர்கள் தடுத்து நிறுத்தினது அன்னைக்கு ஜிகே மூப்பனார் ஒரு தமிழர் பிரதமர் ஆவதை தடுத்து நிறுத்தியது இது கருணாநிதியும் திமுகவும் தடுத்து நிப்பாட்டினாங்க. இல்லாட்டி அவர் அன்னைக்கு பிரதமர் ஆகியிருப்பார். இந்த உண்மையை சொன்னதே லல்லு பிரசாத் யாதவ் தான். அவர் யார்கிட்ட சொன்னார்னா, ப. சிதம்பரம் ஒரு டீமாக கிளம்பி போய்
லல்லு பிரசாத் யாதவை சந்திக்கிறாங்க. அவர் சொன்னார், நாங்கள்லாம் ரெடியா, இந்த ஆட்சி மூப்பனார் தலைமையில் அமர்ந்துச்சுன்னா 5 ஆண்டு காலம் பூர்த்தி பண்ணணும். இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் வரைக்கும் இந்த ஆட்சி இருக்கும். ஏன்னா காங்கிரஸுக்கும் எங்களுக்குமான பாலமாக திரு மூப்பனார் அவர்கள் செயல்படுவார்கள். அதை நாங்கள் நம்புகிறோம். உங்கள் சிஎம் ஒத்துக்க சொல்லுங்க. அவர் தான் பிஎம். ஐயா பெரிய ஐயாவும் பிஎம்னு சொல்லி லல்லு பிரசாத் யாதவ் ப. சிதம்பரம் டீம் கிட்ட சொல்லி அனுப்பிடுவாங்க. அது அப்பயே பரபரப்பாக பேசப்பட்டது. அப்பவே பீட்டர் ஃபோன்ஸ் போன்றவர்கள் இதை பத்திரிகையில் பேசினாங்க. இன்னைக்கு பீட்டர் ஃபோன்ஸ் வந்து திமுக காங்கிரஸாக இருக்கலாம். அன்னைக்கு அவர் உண்மையான மூப்பனாரின் தொண்டனாக காங்கிரஸ்காரனாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அப்படிப்பட்டவர் கூட்டணி உடஞ்சி போச்சு. கூட்டணி உடஞ்சி திரும்ப மறுதேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ தான் முதலாக திருமாவளவனை வாக்கு வங்கி அரசியலுக்கு, தேர்தல் அரசியலுக்கு மூப்பனார் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க. அந்த எலெக்ஷனில் கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரம், ஒரு உச்சகட்ட தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லும்ல, அப்போ மயிலாப்பூர் பக்கத்தில் பெரிய ஐயா பிரச்சாரம் பண்ணுறாங்க. கடைசி கட்ட பிரச்சாரத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கோபாலபுரம் அந்த 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க. தேர்தல் பிரச்சாரம் 5 மணிக்கு முடியுது. 7 மணிக்கு சத்தியமூர்த்தி இதில் காமராஜர் அரங்கத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழா. நூலை வெளியிடுபவர் பெரிய ஜி.கே. மூப்பனார், முதல் பிரதியை பெற்றுக்கொள்வோர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இவங்க 2 பேரும் எகென்ஸ்டா பேசி காரசாரமாக திமுகவை ஐயா விமர்சனம் பண்ணாங்க. கருணாநிதி வந்து மூப்பனார் ஐயா விமர்சனம் பண்ணாங்க. இது நடந்து முடிஞ்ச அடுத்த 1 மணி நேரத்தில் 2 பேரும் ஒரே மேடையில் இருந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. இதுதான் அரசியல் நாகரிகம். இந்த அரசியல் நாகரிகம் கூட திருமாவளவனுக்கு இல்லாமல் போய் ஆதவ அர்ஜுனுக்கு பயந்து கொண்டு அந்த விழாவில் பங்கெடுக்கல. விகடன் ஒரு மேடை அமைச்சு கொடுத்து செலவு பண்ணி ஒரு ஆதவ அர்ஜுனா அவ்வளோ பெரிய ரைட்டரா எனக்கு தெரியல. அவர் ஒரு புத்தகம் எழுதுவாராம், ஒரு தொகுப்பை கொடுக்குறாராம். அந்த தொகுப்பை விகடன் பிரசுரிக்குமா, விகடன் வந்து அதை வெளியிடுமா ஆதவ அர்ஜுன் நிறுவனத்தோட சேர்ந்து. இப்போ விகடன் குடும்பத்து மேலே எனக்கு சந்தேகம் வருது. மார்ட்டின் குடும்பமே ஒரு ஃபோர்ஜரி குடும்பம் இப்படி சொல்லலாம். மார்ட்டின் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர் மீது எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு, எல்லார் மேலேயும் இடி விசாரணை இருக்கு, எல்லார் மேலேயும் சிபிஐ விசாரணை இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இப்படிப்பட்ட ஒரு நபர் எழுதிய புத்தகத்தை தங்கள் நிறுவனம் பதிப்பித்ததோடு அல்லாமல் அதற்கு ஒரு மேடையும் அமைத்து கொடுத்த விகடன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அஃபீஷியல் பிரிண்ட் மீடியான்னு விகடனை நம்ம வகைப்படுத்திட்டோம். இதில் ஆதவ அர்ஜுன் பேசுனது, அவர் ஆரம்பத்திலேருந்து இதை தானே பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து மாற்றி பேச போறாரா? அரசியல் பேசணும்னு முடிவு பண்ணியாச்சு. அரசியல் பேசணும், அவர் கருத்தை தான் அவர் பேசுவார். ஏன் அவர் இந்த கருத்துக்களை இப்போ பேசுகிறார்? கட்சியில் சேர்ந்ததுலேருந்து பேசல. இப்போ தான் 2 மாசமா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஏன் என் தலைவனுக்கு முதலமைச்சர் ஆகிற தகுதி இல்லையா? பரம்பரையாக பிறப்பின் அடிப்படையில் தான் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகணுமா, துணை முதலமைச்சர் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை இப்போ தான் 2-3 மாதங்களாக பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இந்த கேள்வியை எழுப்புறார். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இவர் கட்சியில் சேர்ந்துட்டார். பாராளுமன்ற தேர்தல் சமயத்திலேயோ பாராளுமன்ற தேர்தல் முடிந்த சமயத்திலோ ஆதவ அர்ஜுன் இப்படிப்பட்ட கருத்துக்களை திமுகவுக்கு எதிராக பேசுனதில்லை. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சபரீசனும் ஆதவ அர்ஜுனும் இணைந்து பணியாற்றினாங்க 2021 தேர்தலில். எதை மன்னராட்சி என்கின்றாரோ, எது பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு திமுக விமர்சனம் செய்கிறாரோ, அந்த மன்னராட்சி பரம்பரையை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவதற்கு 2021 பாடுபட்டவர் தான் இந்த ஆதவ அர்ஜுன். அவருக்கு தெரியாதப்ப மு.க.ஸ்டாலின் கருணாநிதியோட மகன் உதயநிதி ஸ்டாலின் எலெக்ஷன்ல நிற்கிறாரு, அவர் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் அமைச்சர் ஆவார், துணை முதலமைச்சர் ஆவார்னு அன்னைக்கு ஆதவ அர்ஜுனால கணிக்க முடியாதா? அன்னைக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வரணும் தானே சபரீசனோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சு உங்கள் நிறுவனத்தை இணைத்து. இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியே வந்தால் ஒரு நியூஸ் படித்தப்ப ஆதவ அர்ஜுன் வெளியிட்டு இருக்காரு, நான் தான் 2021 பிரசாந்த் கிஷோரை சபரீசனுக்கே அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு ஆதவ அர்ஜுன் பேசுறாரு. அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திரும்பவும் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும், இந்த மன்னராட்சி திரும்பவும் வளர வேண்டும் என்பதற்காக 2021 பாடுபட்ட ஆதவ அர்ஜுனுக்கு இன்னைக்கு ஏன் அதற்கு எதிர்த்து பேசுறாரு? இன்னைக்கு ஏன் திமுக எதிர்த்து பேசுறாரு? இன்னைக்கு ஏன் அந்த வாரிசு அரசியலை எதிர்த்து பேசுறாரு? அன்னைக்கு வாரிசு அரசியல் எனக்கு தெரியாத ஆதவ அர்ஜுனுக்கு. ஏன்னா சபரீசன் எம்பி சீட்டு ஆசைப்பட்டிருக்காரு
தான் ஒரு எம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. தன்னுடைய ஆசையை சபரீசன்ட்ட சொல்லியிருக்கலாம். நீ திமுகவில் இருந்தால் உனக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம், நீ போய் விடுதலை சிறுத்தைகளை ஜாயின் பண்ணி அவங்கள விட்டு ப்ரெஷர் பண்ணி ஒரு பொது தொகுதியை கேட்க வை, அந்த பொது தொகுதி கிடைச்சா நீ அங்கே போய் கேண்டிடேட்டாக நின்று எம்பி ஆகிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதன் அடிப்படையில் இவர் விசிகாவுக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்து விசிகாவை விலை கொடுத்து வாங்கிவிட்டு விசிகாவில் சேர்ந்தார். 100 கோடி ரூபாய் நான் சொன்னேன் சார், ஆளூர் சானவாஸ் சொல்லியிருக்காரு. 50 கோடி ரூபா மாநாட்டுக்கு செலவு போச்சு, 50 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் நம்மளும் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறோம். 100 கோடி ரூபாயை கொடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விலக்கி வாங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள சேர்ந்து மாநில துணை பொதுச் செயலாளர் ஆனவர் திரு ஆதவர்ஜின் எம்பி ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக. அப்போ பொது தொகுதியை நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு எல்லா விடுதலை சிறுத்தைகள் 2ஆம் கட்ட தலைவர்களும் பேசினாங்க. சங்கத்தமிழ்னு ஒரு ஒரு 2ஆம் கட்ட தலைவர் விசிகாவில் இருக்கார், பேச்சாளர். அவர் ஒரு படி மேலே போய் எங்களுக்கு பொது தொகுதி கிடைக்கவில்லை என்றால், கொடுக்கவில்லை என்றால் நான் தீக்குளித்து செத்து போவேன்னு சொன்னார். ஏன்னா அவங்களுடைய இலக்கு நமக்கு 100 கோடி ரூபாய் பணம் கொடுத்து ஒரு இன்வெஸ்டார் வந்திருக்காரு கட்சிக்கு, அவர் எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அதுக்கு நம்ம இப்படிலாம் மிரட்டல் விடுத்து பார்ப்போம், இந்த மிரட்டலுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிபணிந்து பொது தொகுதியை நமக்கு கொடுத்தே தீர வேண்டும், ஆதவர்ஜனை எம்பி ஆக்கியே தீரணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டது. ஆனால் பிம்பிளிக்கு பிப்பாளின்னு ஸ்டாலின் சொல்லிட்டு 2 தொகுதியை கொடுத்துட்டார், விழுப்புரம் சிதம்பரம். விசிகா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அந்த எம்பி சீட்டு ஆதவர்ஜனுக்கு கிடைக்கவில்லை. தனக்கு எம்பி சீட்டு கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் தான் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எங்கள் கட்சி தலைவர் இத்தனை வருஷமா போராடுறாரு, அவருக்கு முதலமைச்சராக தகுதி இல்லையா, துணை முதல்வராக தகுதி இல்லையா என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய இடத்தில் ஆதவர்ஜன் நிற்கிறார். ஸோ ஆதவர்ஜன் ஒன்றும் நேர்மையான மனிதர் அல்ல, ஆதவர்ஜன் ஒன்றும் நேர்மையான தொழில் செய்பவரும் அல்ல, ஆதவர்ஜன் ஒன்றும் நேர்மையான தொழில் செய்பவரின் குடும்பத்தில் இருந்தும் வரவில்லை. மொத்தமாக அது ஃபோர்ஜரி குடும்பம். அவருக்கு ஒரு மேடையை விகடன் அமைச்சு தருது, அவர் எழுதின புத்தகத்தை வெளியிடுது. விகடனுடைய பாரம்பரியம் என்ன, விகடனுடைய பாலசுப்ரமணியா இருந்தப்ப எப்படியெல்லாம் விகடன் நிறுவனம் நடந்துச்சுன்னு நான் ஒரு பிரகாஷ் எம் சாமி அவர்கள ஒரு நேர்காணல் பண்ணப்ப கிட்டத்தட்ட அவ்வளோ பிரீஃப் ஹிஸ்ட்ரி சொன்னார். வாசனையா ஆரம்பித்த பத்திரிக்கை, நூற்றாண்டை கடந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை. இதில் ஆனந்த விகடனில் சினிமாவுக்கு விமர்சனம் அவன் 40 மார்க்குக்கு மேலே ஆனந்த விகடன் மார்க்கு போட்டுட்டா அந்த படம் ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை உள்ள ஒரு பத்திரிக்கை. ஆனந்த விகடனில் வந்தால், ஜூனியர் விகடனில் வந்தால் அந்த செய்தி உண்மையாக இருக்கணும், மக்கள் ஏகோபித்த மக்கள் நம்பக்கூடிய ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை இவ்வளவு கேவலமான ஒரு செயலை செய்து, இவ்வளவு கேவலமான ஒரு மனிதருக்கு மேடையை வைத்து கொடுத்து, இவ்வளவு மோசமான ஒரு மனிதர்களுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கு பதிப்பகத்தை பயன்படுத்தி தானும் அந்த மேடையில் அமர்ந்திருந்ததை முதல்ல விகடன் குழுமத்தை வன்மையாக கண்டிக்கணும். அது தாவேகாவினுடைய கட்சி பத்திரிகை போலதான் இனிமேல் தேசியவாதிகள் பார்க்கணும். ஆதவர்ஜன் பேசுனதெல்லாம் விடுங்க, அதை தான் நம்ம வாரிசு அரசியல்னு சொல்கிறோம். இது மன்னராட்சி முறைன்னா தேர்தலே நடக்காது இல்லை, ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்குது. இப்போ சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி இல்லை, கட்சியில் அடிமட்டத்தில் போஸ்ட் ஓட்டுற தொண்டனை கேண்டிடேட்டாக போயிருந்தாலும் போட்டிருந்தாலும் 2020 ஜெயிச்சிருப்பாங்க அவங்க. உதயநிதிக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கா? இதை நம்ம விமர்சிக்கிறோம். இப்போ 3வது இருக்கை கொடுக்கப்பட்டுருச்சு, துணை முதல்வரானதும் மூத்த அமைச்சர்கள் பட்டியலில் 3வது இடத்தை பிடிச்சிட்டாரு. அந்த தகுதி வேற யாருக்கும் அங்கே இல்லையா? இதை நம்ம விமர்சனம் பண்ணோம். ஆனால் மன்னராட்சி என்கின்ற சொற்றொடர் இதுக்கு பொருந்தலை. அவங்க மக்களை சந்திக்கிறாங்க, ஓட்டு வாங்குறாங்க. ஆனால் மக்களை சந்திக்க கருணாநிதியின் பேரன் என்கின்ற காரணத்தினாலே உடனடியாக சீட்டு வழங்கப்படுகிறது. அவர் வெற்றி அடைந்ததும் அமைச்சராக முடிகிறது. அவர் அமைச்சரானதுமே துணை முதலமைச்சராக முடிகிறது. இப்போ பவர் சென்டர் பாயிண்ட் 2, பவர் சென்டர் 1க்கு மு.க. ஸ்டாலின், 2 உதயநிதி ஸ்டாலின், 3 சபரீஷன். புரியுதுங்களா? இந்த கேட்டகரிக்குள்ள அவர் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் என்பது பட்டவர்த்தமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. இதை நாம் விமர்சனம் செய்து கொண்டே இருப்போம். ஸோ ஆதவர்ஜனுடைய பேச்சுக்கு நாம் எதிர்வினையாற்றுவது நமது தகுதிக்கு இலக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தேசியவாதி பார்வையில் அவர் ஆதவர்ஜனை விமர்சனம் பண்ணுறதை தவிர நான் பார்க்குறேன். விஜய்க்கு வரும். விஜய் பேசினாரு, மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேசினார். மிஸ்டர் விஜய்
நீங்க மணிப்பூர் கலவரத்தை பத்தி பேசுனீங்கன்னா மேற்கு வங்கத்தில் நடந்த கலவரத்தை பத்தி பேசணும்ல. நந்தி கிராமத்துல என்ன நடந்துச்சு? மேற்கு வங்கத்தினுடைய நந்தி கிராமத்தில் மலைவாழ் பெண்களை அங்கு உள்ள மம்தா பானர்ஜியுடைய கட்சி நிர்வாகி டெய்லி போய் ஒவ்வொரு வீட்டிலிருந்து பெண்களை தட்டி எழுப்பி கொண்டு வந்து பாலியல் வன்கொடுமை செய்து பெரும் மிகப்பெரிய கொடுமை அனுபவித்து அதை விசாரணைக்கு சென்ற அதிகாரிகளை விசாரணைக்கு செல்ல முடியாமல் அடித்து நொறுக்கி அந்த பகுதி மக்கள் வெகுண்டிருந்த பெண்கள் போராடி, மலைவாழ் மக்கள் போராடி ஒரு பகுதியே, ஒரு பெரும் பகுதியே அவன் ஆக்கிரமிப்புல இருந்து அவ்வளவு அட்டூழியம் நடந்தது, அவ்வளோ பெரிய போராட்டம் அடிச்சது. அதை குறித்து விஜய் பேசணும்ல. மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேசுகிற நீனு மேற்கு வங்கத்தில் நடந்த கலவரத்தை பற்றி பேசணும்ல. வேங்கவேலை பற்றி பேசுகிற நீனு மணிப்பூரை பற்றி பேசுகிற. மணிப்பூரை பற்றி பேசுனா உனக்கு ஆல் இந்தியா பார்வை இருக்குது, அகில இந்தியா லெவலில் உன்னோட பார்வை, அரசியல் பார்வை இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் மணிப்பூரை பற்றி பேசுகிறப்ப நீ மேற்கு வங்கத்தை பற்றி பேசணும்ல. நந்தி கிராமத்தில் இப்படி ஒரு கொடுமை நடந்து பேசும்ல. மேற்கு வங்கத்தில் நடந்த மருத்துவ மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்ட விஷயத்தை பற்றி நீ பேசியிருக்கணும்ல. இப்படிலாம் ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு பேசணுமா? பேசணும். அதெல்லாம் பேசலையே, அதெல்லாம் பேச மாட்டாங்கிறாரு. மணிப்பூரை பற்றி பேசுகிறார் மிஸ்டர் விஜய். மணிப்பூர் கலவரத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்கே நடப்பது ஜாதி கலவரம் இல்லை, அங்கே நடப்பது மத கலவரம் இல்லை. அங்கு நடப்பது போதைப்பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய கும்பலுக்கும் அரசாங்கத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சி அரசாட்சிக்கு வந்த பிறகு அங்கே கொக்கைன் பயிரிடுவதை, அதாவது கசகசாவை பயிரிட்டு கசகசாவிலிருந்து அறுவடை செய்து அதில் கோக்கைன் என்ற போதை பொருளை தயாரித்து அதை உலகம் முழுவதும் கடத்தக்கூடிய ஹப்பா இருக்கு அந்த மலைப்பிரதேசங்கள், மணிப்பூரில் உள்ள மலைப்பிரதேசங்கள். அதை பெருமளவு அழித்து ஒழித்தது பிஜேபி அரசு. அதுக்கு என்ன போதைப் பொருள் பயிரிடுவதற்கும் போதைப் பொருளை நான் விற்பனை செய்வதற்கும் எனக்கு அனுமதி வேண்டும்னு குர்க்கி இன மக்களால் போராட முடியாது. அவன் காரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். காரணத்தை எதிர்பார்க்குறப்ப எங்களுக்கும் ஷெட்யூல் ட்ரைப்போடைய ஸ்டேட்டஸ் வேணும்னு போராடி வழக்கு போட்டிருந்தாங்க மைத்திரி இன மக்கள். அதை பற்றி ஆய்வு செய்யுங்கன்னு சொன்னிச்சு உயர்நீதிமன்றம். ஆய்வு செய்ய தான் சொன்னிச்சு, கொடுக்கலாமா வேண்டாமா அப்படி என்பது பற்றி ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லிச்சு. அந்த ஆய்வை செய்ய சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக மலையில வசிக்கக்கூடிய குர்க்கி மக்கள், கீழே வசிக்கக்கூடிய மைத்திரி இன மக்களை அடிச்சு நொறுக்கணும், கலவரத்தை ஏற்படுத்தணும். இன்றைய வரைக்கும் கலவர பூமியாக மணிப்பூரை மாற்றி வைத்திருக்கிறார். நாளைக்கு பிஜேபி அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து கொக்கைன் அங்கே தயாரிக்கப்படுவதையோ பயிரிடப்படுவதையோ நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் என்கின்ற உத்தரவாதத்தை குர்க்கி இன மக்களுக்கு கொடுத்து விட்டால் இன்னைக்கு கலவரம் முடிஞ்சுவிடும். இதுதான் அங்க உள்ள நிலைமை. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா? இதை பேசணும்ல. மணிப்பூர் கலவரத்தை பத்தி பேசினா மணிப்பூர் கலவரம் ஏன் உருவாச்சு, எதற்காக உருவாச்சு, அங்க வாழக்கூடிய இன மக்கள் யார் யாரு, அவருடைய நிலப்பகுதி என்ன, அவருடைய ஜியோகிராஃபி என்ன, இதனுடைய வரலாற்று உண்மைகள் என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. மணிப்பூரை பத்தி பேசுறீல, அந்த பகுதி 7 மாநிலங்கள் கொண்டது தானே. அங்க 7 மாநிலங்கள் இருக்குது, வடகிழக்கு மாநிலங்கள். வடகிழக்கு மாநிலங்கள் 2014க்கு முன்பு எப்படி இருந்துச்சு, 2014க்கு அப்புறம் எப்படி இருக்குது? ஏர்போர்ட்டே இல்லாத மாநிலங்களுக்கு ஏர்போர்ட்டு, ட்ரெயினையே பார்க்காத மக்களுக்கு புதிய ரயில் போக்குவரத்து, சாலையே இல்லாத இடங்களுக்கு சாலை போக்குவரத்து, பாலமே கட்ட முடியாதுன்னு ஒரு பெரிய ஏரி. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போனால் அந்த ஏரியை சுற்றி ஒரு 15 மணி நேரம் டிராவல் பண்ணி போகிற ஒரு இடத்த குறுக்க ஏரிக்கு மேலே மிகப்பெரிய பாலத்தை கட்டி அந்த பாலத்தை கடந்து போனால் 2.5 மணி நேரத்தில் போயிடலாம். இப்படியெல்லாம் இப்போ வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்குல்ல. இதெல்லாம் மிஸ்டர் விஜய் கண்களுக்கு தெரியலையே. விஜய் கண்களுக்கு தெரியணும்ல. இதை பற்றி பேசணும்ல. இதை பற்றி பேசணும்ல. பேச சொல்லுங்க. பேச மாட்டார். அவர் என்னைக்கு ஒன்றிய அரசு என்று முதல் நாளிலிருந்து மத்திய அரசாங்கத்தை அழைத்து கொண்டு இருக்கிறாரோ அப்பொழுதே தெரிஞ்சு போச்சு, இவர் திராவிட சித்தாந்தத்தை தூக்கி கொண்டு வந்து வேறு ஒரு பழைய புதிய கல்லில் புதிய மொந்தையில் பழைய கல்லை ஊற்றி கொடுக்கிறார் தமிழக மக்களுக்கு. மணிப்பூர் கலவரத்தின் உண்மை நிலை என்ன என்று தயவு செஞ்சு விஜய் அவர்களுக்கு பாடம் நடத்தணும். புஷி ஆனந்த் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீ அரசியல் பேசினீங்கன்னா நீ அழிஞ்சு சின்ன பின்னமா போயிடுவேன் மிஸ்டர் விஜய். குர்க்கி இன மக்கள் மலை மேல வசிக்கிறாங்க, மைத்திரி இன மக்கள் கீழே வசிக்கிறாங்க. குக்கி இன மக்கள் கீழே சமதளத்தில் இடத்த வாங்கிவிடலாம். ஆனால் மலைவாழ் மக்களாக இருந்தால் மட்டும்தான் மேலே போய் இடம் வாங்க முடியும், இடத்த ஆர்ஜினம் பண்ண முடியும், அங்கே விவசாயம் பண்ண முடியும்.
அங்கே வந்து இவங்க மைத்திரியின மக்கள் அங்கே மேலே போயிட்டாக்க இவனால கொக்கைன் பயிரிட முடியாது, கசகசா பயிரிட முடியாது, அதுலேருந்து கொக்கைன் தயாரிக்க முடியாது. இந்த சட்ட சிக்கலில் தான் அங்கே போராட்டம் நடக்குது. இந்த சட்ட சிக்கல் தான் அங்கே வந்து எல்லா கலவரத்துக்கும் காரணம். இதை பேசு, தில்லு இருந்தால் பேசு, வாய்ப்பு இருந்தால் பேசு, இந்த கலவரத்தை அடக்கணும்னு சொல்லு, அதற்காக மத்திய அரசாங்கம் என்னென்னலாம் நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லு, அங்கே இருந்தால் மாநில அரசாங்கம் என்னென்னலாம் நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா போய் 5 நாள் அங்கே தங்கிட்டு வந்தார், அதை பேசு. இவ்வளவு செஞ்சு மணிப்பூரில் கலவரம் அடங்கலை, இவ்வளவு மெனக்கட்டும் அந்த கலவரம் அடங்கலைன்னா அதுக்கான காரணம் என்ன? பேசு. மணிப்பூர் கலவரம் அங்கே, வேங்கவயல் இங்கேன்னு சொல்றிய, வேங்கவயல் சம்பவம் மணிப்பூர் சம்பவம் ஒன்னா? அங்கே மணிப்பூரில் உள்ள அந்த போதைப்பொருள் தயாரிக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள், மலையில் வசிக்கக்கூடிய குர்க்கீன மக்களுக்கு சைனாக்காரன் சப்போர்ட் பண்ணுறான், பர்மாக்காரன் சப்போர்ட் பண்ணுறான். அங்கேருந்து இங்கே ஆட்கள் வந்த கடந்து போகிறான். அது பார்டர் ஏரியா. சமீபத்தில் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு ஒரு தீவிரவாதி உள்ள வந்துட்டான். அவனை பிடிக்க மிலிட்ரி போகுது, பிடிச்சிட்டாங்க, ஆயுதத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஆனால் அவனை அரெஸ்ட் பண்ணி கூடாம அங்கே உள்ள பெண்கள் அரை நிர்வாணமாக நின்று அந்த தீவிரவாதியை காப்பாற்றினாங்க. கடைசியில் மிலிட்ரி வந்து ஒன்றுமே செய்ய முடியாத கையேறு நிலையில் நின்று அவன் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த தீவிரவாதி பையலை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்களே. இதை பற்றி பேசு மிஸ்டர் விஜய், இதை பற்றி பேசுங்க. இதெல்லாம் பேசவே மாட்டேங்கிறீங்க. ஒட்டுமொத்தம் மணிப்பூர் கலவரம் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிருது. ஒன்றிய அரசு என்ன குன்றிய அரசு? 2021 மே 10ஆம் தேதிக்கு முன்னாடி உனக்கு மத்திய அரசாங்கம் உனக்கு ஒன்றிய அரசா பட்டுச்சா? இல்லை 2014 போய் மோடியை போய் கோயம்புத்தூர் சந்திச்சிருந்தீங்களா, அப்போ உங்களுக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசா தெரிஞ்சிச்சா? இல்லை திமுக பார்டர் போட்ட சைக்கிளில் போனீங்களா ஓட்டு போட, அன்னைக்கு உங்களுக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசா தெரிஞ்சிச்சா? இன்றைக்கு மட்டும் எப்படி ஒன்றிய அரசா தெரியுது? அப்போ நீயும் ஒரு பிரிவினைவாதி, நீ ஒரு பிரிவினைவாதி. உன் மாமனுங்க வந்து ஜெசூட் அமைப்பை கையில் வச்சுக்கிட்டு கோடி கோடியா லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சு அந்த பணத்தை ஒன்றுகிட்ட கொடுத்து ஒன்றை வச்சு படம் எடுத்து அந்த பணத்தை இரட்டிப்பாக்கி அந்த பணத்தில் தான் இப்போ நீ அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு கிறிஸ்துவ ராஜ்யத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த நீ முயற்சி செய்யறன்னு ஒரு குற்றம் சாட்டுறோம். இதில் வந்து ஒரு கல்லில் 2 மாங்காய் சார். விஜய் தரப்பு ஒரு கல்லில் 2 மாங்காய். ஒன்று, திமுக ஆட்சிக்கு வரணும். திமுக ஆட்சிக்கு வரணும்னா திமுக எதிர்ப்பு வாக்கள் செதறணும். செதறது அதுக்கு அனுப்பப்பட்ட ஆயுதம் தான் 2021 அனுப்பப்பட்ட ஆயுதம் தான் கமலஹாசன். இப்போ இன்னொரு ஆயுதமாக விஜயை களமிறக்கியிருக்காங்க. களமிறக்கினதோட இல்லாமல் இப்போ என்ன முடிவு பண்ணுறாங்க, அந்த கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் சேர்ந்து ஒன்று திமுக ஆட்சிக்கு வரட்டும், இல்லை திமுக கூட்டணியை உடைச்சி விஜய் கரத்தை வலுப்படுத்தி விஜய் தலைமையில் ஆட்சி அமைக்கும். ஒன்று கிறிஸ்துவர்களுக்கு சொம்பு தூக்கக்கூடிய திமுக இங்கே ஆட்சியில் இருக்கணும், இல்லை ஒரு கிறிஸ்துவனே இங்கே ஆட்சியாளராக வரணும். இதற்காக செய்யப்படக்கூடிய வேலைதான் விஜயின் அரசியல் பிரவேசம் என்பது எனது நேரடியான குற்றச்சாட்டு. அதற்கான ஆதாரங்கள் சமூக ஊடகங்களில் சில ஊடகவியலாளர்கள் பட்டவர்த்தமாக எடுத்து பக்கமாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க மேலே வழக்கு பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வழக்கில் நீ இந்த குற்றச்சாட்டை சொன்ன, இந்த குற்றச்சாட்டு தப்பு அப்படி என்பது போல வழக்குகள் நோட்டீஸ் அனுப்பப்படலை. நீ என்னை பற்றி பேசிவிட்டா என் பேருக்கும் புகழுக்கும் களங்கம் வந்துடுச்சு. ஏன் உன் மேலே நான் விளக்கு திறக்கக்கூடாது? நீ என்னை பற்றி இந்த மேட்டர் பேசுனேன், நான் இப்படிலாம் பணம் சம்பாதிக்கிறேன்னு பேசுனேன், நான் இப்படிலாம் பெண்களோட தப்பான உறவு கொண்டிருக்கேன்னு பேசுகிறேன், அதனால் உன் மேலே நான் மன நஷ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணலாம். ஆனால் இவங்க எப்படி உதவு கொடுக்குறாங்க? என்னை பற்றி பேசுனதே தப்பு. திரும்ப வீடியோ வந்துக்கிட்டே இருக்க. ஒரு யூடியூபர் போட்டுக்கிட்டே இருக்காரு, திரும்ப உங்களை பற்றி அடிச்சு காலி பண்ணி நாசம் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காரு. அதற்கெல்லாம் விஜய் தரப்பின் பதில் என்ன? கிறிஸ்துவ மிஷினரிகளின் கைக்கூலியாகத்தான் களமிறக்கப்பட்டிருக்கிறார் விஜய் என்று பட்டவர்த்தனமா இங்க பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக ஒரு யூடியூபர் தொடர்ந்து ஆதாரப்பூர்வமா வீடியோக்களை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார். இதற்கு விஜயனுடைய பதில் என்ன? அப்புறம் மணிப்பூருக்கு போடி. நீ கட்சி ஆரம்பிச்ச 40வது நாள், நீ மாநாடு போட்ட 15வது நாள்லேருந்து உன் மீது இப்படிப்பட்ட ஒரு விமர்சனமும் உன் அப்பா உன் மாமன்கள் எல்லாரும் இணைந்து லைலா காலேஜியை கையில் வச்சுக்கிட்டு ஜெசூ டைப்பை கையில் வச்சுக்கிட்டு கோடியா பணத்தை திருடி அந்த பணத்தில் ஒன்றை வச்சு படம் எடுத்து அதை வச்சு இன்னும் பல கோடிகளை சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு ஒன்று அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அவர் குற்றம் சுமத்துறார்.
இதற்கு விஜயனுடைய பதிலை சொல்லிட்டு அப்புறமா மணிப்பூரை பத்தி பேச, அப்புறமா ஏன் மணிப்பூரை பத்தி பேச, இன்னைக்கு உனக்கு மணிப்பூரை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீ பரம்பரை அரசியல் வித்தகரா நீனு? உனக்கு மணிப்பூரை பத்தி பேசுனா உன்னை பத்தி பேசுவோம், உன் குடும்பத்தை பத்தி பேசுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் பதில சொல்லு. வீரவசனம் எவனை எழுதி கொடுத்தான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. வீரவசனம் பேசுறது என்ன வந்துருச்சு? ஃபேக்டை பேசு, உண்மையை பேசு, சத்தியத்தை பேசு, தர்மத்தை பேசு, அறத்தோட பேசு. அதற்கெல்லாம் வக்கு இல்லையே விஜய்க்கு. போன போக்கில் ஏதியாச்சும் 40 நிமிஷம் பேச வேண்டியது. ஸோ இந்த ஒட்டுமொத்த நிகழ்வில் திருமாவளவன் கூட்டணி கட்சிகளின் அழுத்தத்தால் அந்த கூட்டத்தை தவிர்க்கவில்லை. ஆதவர்ஜுனுக்கு பயந்து கொண்டு அந்த கூட்டத்தை புறக்கணித்தார். விடுதலை சிறுத்தைகளை கட்சியை 100 கோடி ரூபாய்க்கு ஆதவர்ஜுன் விலை பேசி வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கார். அதற்கு திருமாவளவன் விளக்க சொல்லணும். இதை சொல்றது நான் இல்லை, 100 கோடி கொடுத்தாருன்னு சொல்றது உங்கள் எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ். அடுத்து விகடன் என்கின்ற நூற்றாண்டை கண்ட பத்திரிகை குழுமம் விஜய் கட்சியினுடைய அபிஷியல் பத்திரிகையாக மாறிவிட்டது. விஜய்க்கு அடிப்படை அறிவே இல்லாத ஒரு அரசியல்வாதியாக, ஒரு கிறிஸ்துவ மிஷினரிகளின் கைக்கூலியாக, திமுகவின் கைக்கூலியாக இங்கே அரசியல் செய்ய வந்திருக்கிறார். இதுதான் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இருக்கக்கூடிய தாத்பரியம். சார் நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு புத்தக வெளியீடு இருக்குது சார், அப்போ அந்த புத்தகத்தை பற்றி பேசணும். அந்த புத்தகத்தில் உள்ள யாரை, இப்போ அம்பேத்கரை பற்றி மேதக அம்பேத்கரை பற்றி எழுதியிருக்காங்கன்னா அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு, அதில் இருக்கிற முக்கிய அம்சங்கள், அவரை பற்றிய சிறப்பம்சங்கள், அவர் ஒன்னி சமூக போராளியாக மட்டும் சித்தரிக்கப்படுவதையோ, ஒரு ஜாதி எதிரான போராட்டத்தை போராடியவராகவோ, இல்லை நீதித்துறைக்கு சட்ட வல்லுநராகவோ தான் அவரை இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார். அவரால் மிகப்பெரிய நீர் மேலாண்மையில் மிகப்பெரிய அறிஞராக அவர் இருந்திருக்கிறார். நிதி மேலாண்மையில் மிகப்பெரிய அறிஞராக இருந்திருக்கிறார். அதையெல்லாம் இங்கே யாரும் சொல்லலை. அதெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுங்க. அவர் ஏன் அரசியல் சாசன சபை நிர்ணயிக்கப்பட்ட பொழுது அவருக்கு நேருவால் நடந்த அநியாயம் என்னன்னு பேசுங்க. ஆதவர்ஜுன் விஜய் இதை தானே பேசியிருக்கணும். இந்த அநியாயங்களை மீறி அவர் அரசியல் சாசன சபை உள்ள போனாரு, அவர் போய் இந்த விஷயங்களை செஞ்சாருன்னு சொல்லுங்க. அவர் எம்பியா ஜெயிச்சு போனாரு, அவருக்கு உரிய அங்கீகாரம் தரப்படவில்லை, அவருக்கு உரிய அமைச்சரவையை காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு தரவில்லை, நேரு தலைமையிலான காங்கிரஸ் கட்சி. அதனால் மனம் புழுங்கி வேதனையிலும் அவர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தாரு. வெளியே சுயேட்சையாக போட்டியிட்டார். அவரை தோற்கடிப்பதற்காகவே நேரு மிகப்பெரிய பணிகளை செய்தார். 2ஆம் முறை தேர்தலில் போட்டியிட்டும் அவரை தோல்வியடை செய்தது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருக்கு துரோகம் இழைத்தது. இதுதான வரலாறு, அம்பேத்கர் வரலாறு. இதெல்லாம் விஜய் பேசியிருக்கணும், இதெல்லாம் ஆதவர்ஜுன் பேசியிருக்கணும். இங்கே உள்ள மன்னராட்சியை பற்றி பேசி பிரயோஜனம் என்ன? அதுதான் நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. அதை தானே எடப்பாடி பேசுகிறாரு, அதை தானே திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாங்க. அதை புதுசாக பேசுறதுக்கு நீங்கள் யார் அங்கே வரீங்க? அம்பேத்கரை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், அதுக்கான புக்கு. அப்போ அம்பேத்கர் செய்த நற்காரியங்களை பற்றி பேசணும், அம்பேத்கருக்கு நடந்த துரோகங்களை பற்றி பேசணும், அம்பேத்கருக்கு என்னென்ன நன்மைகள் செய்யப்பட்டிருக்கு, அம்பேத்கர் எப்படிலாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கார் என்பதை பற்றி பேசணும். யார் அங்கீகரிச்சான்னு பேசணும். காங்கிரஸ் ஆட்சி காலம் இருக்கும் வரை அம்பேத்கர் அவர்கள் அங்கீகரிக்கப்படவே இல்லை. காங்கிரஸ் கட்சி இருக்கும் வரை அங்கீகரிக்கப்படலை. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அங்க வகித்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுதுதான் அவருக்கு பாரத ரத்னா விருதே கொடுக்கப்பட்டது. அது வரைக்கும் இந்திரா காந்தி தனக்கு தானே பாரத ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க, நேரு தனக்கு தானே பாரத ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க. ஆனா அம்பேத்கர் புறக்கணிக்கப்பட்டார். இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் புக்கை கையில வச்சுக்கிட்டு அலையிறார் பைத்தியம் ராகுல் காந்தி. அன்னைக்கு அந்த கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை வடிவமைத்த மேதகு அம்பேத்கர் அவர்களை கொள்ளு தாத்தா என்னெல்லாம் பாடாப்படுத்துறான். அவருக்குரிய அங்கீகாரத்தை உங்க கள்ளு தாத்தா கொடுத்தாரா? இதை பத்தில சார் அந்த மேடையில பேசியிருக்கணும். இது இல்ல சார் பேசப்பட வேண்டிய கருத்து. அம்பேத்கர் அவமானப்படுத்தப்பட்டது யார்? அம்பேத்கரை பெருமைப்படுத்தியது யார்? இதை பத்தி பேசு. அரசியலை முன்ன இலைமறைவு காய்மறைவா பேசு. நீ அரசியல் பேச அங்க தாவக்காவுடைய கட்சி மீட்டிங் ஆட்ட நீ அந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்திவிட்டு இதையெல்லாம் பார்த்தால் அம்பேத்கர் மனம் விரும்பி போவார். லூசானி. அம்பேத்கரை பத்தி பேசி அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழாவில்
அம்பேத்கரின் சாதனைகள் என்ன, நீர் மேலாண்மையில் அவர் சாதித்தது என்ன, சட்டத்துறையில் அவர் சாதித்தது என்ன, நிதித்துறையில் அவர் சாதித்தது என்ன, அவர் எப்படிலாம் தீசி சப்மிட் பண்ணியிருக்காரு, என்னென்ன படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு, இத்தனை படிப்புகளுக்கும் அவர் படிப்பதற்கு உதவி செஞ்சது யாரு, அவர் எங்கெல்லாம் வாழ்ந்தாரு, எப்படியெல்லாம் வாழ்ந்தாரு, அவருடைய இந்தியாவை பற்றி அவருடைய கனவு என்னவாக இருந்தது, இந்தியாவை பற்றி அவருடைய லட்சியம் என்னவாக இருந்தது, இந்தியா என்கின்ற திருநாடு எந்தெந்த இடத்தை அடைய வேண்டும் என்று அம்பேத்கர் கனவு கண்டார், இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு தான் அந்த மேடை. ஆனால் அங்கே போய் அரசியல் பேசிட்டு திமுகவை திட்டிவிட்டு அண்ணா பிஜேபியை திட்டிவிட்டு நீ வெளியே வந்தீங்கன்னா நீ எல்லாம் என்ன அரசியல்வாதி, அறவேக்காட்டு அரசியல்வாதி விஜய். ஒட்டுமொத்த அந்த புத்தக வெளியீட்டு விழாவின் இறுதி முடிவு திருமாவளவன் ஆதவர்ஜுனுக்கு பயந்து கொண்டு விழாவுக்கு போகவில்லை, அறவேக்காட்டு அரசியல்வாதி நான் என்பதை விஜய் நிரூபித்திருக்கிறார்.